தவ காலம்னா வெறும் சாப்பாட்டை விடுறது மட்டும்தான் நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையே சீரழிக்கிற அந்த ஒரு மோசமான பழக்கத்தை விடுறதுதான் உண்மையான தவம். அது என்னன்னு தெரியுமா? ஏசு 40 நாள் உபவாசம் இருந்தப்போ பசிய மட்டும் ஜெயிக்கல, தீய எண்ணங்களையும் சோதனைகளையும் ஜெயிச்சாரு. நாம ஒருவேளை சாப்பாட்டை விட்டுட்டு மத்தவங்க மேல கோபத்தையும் பொறாமையும் சுமந்துட்டு இருந்தா அதுல என்ன பயன்? இந்த தவ காலத்துல உங்க போன் அடிக்ஷன், அதிகப்படியான கோபம், இல்லனா மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது, இதுல ஏதாவது ஒண்ண இன்னைக்கு நிப்பாட்டுங்க. இன்னைக்கு ஒருத்தரை திட்டுறதுக்கு பதிலா ஒருத்தரை பாராட்டுங்க. 1 மணி நேரம் சோசியல் மீடியாவுக்கு பதிலாக உங்க குடும்பத்தோட பேசுங்க. இந்த சேஞ்ச் தான் ஏசு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற உண்மையான அன்பு. நீங்க இன்னைக்கு எந்த பழக்கத்தை மாத்திக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாள் 26 சந்திப்போம்.